இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் 2-0 அப்படிங்கிற கணக்கில் இழந்திருக்கிறாங்க. 27 வருடமாக கட்டி காத்து வந்த பெருமையை இழந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த போட்டியில் ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மா ரொம்பவே சிறப்பாக ஆடியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டியில் 47 பாலுக்கு 58 ரன்களும், ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் 44 பாலுக்கு 64 ரன்களும், மூணாவது ஒரு நாள் போட்டியில் 20 பாலுக்கு 35 ரன்களுமா மொத்தம் 157 ரன்களை இந்த ஒரு நாள் தொடரில் அடிச்சிருக்கிறாப்புல. அதுவும் T20 ஃபார்மேட் ஸ்டைலில் ஆடி இந்த ரன்னை அடிச்சிருக்கிறாப்புல. இப்போ இந்த 157 ரன்கள் மூலம் 2 மெகா சாதனைகளையும் ஒரு மோசமான சாதனையும் படைச்சிருக்காப்புல. அது என்னங்கிறது தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இப்போ இந்த 157 ரன்கள் அடித்ததன் மூலம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 2000 ரன்களுக்கு மேலே அடித்த 4வது இந்திய பிளேயர் அப்படிங்கிற பெருமையை ரோஹித் சர்மா பெற்றிருக்காப்புல. இதில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் 3113 ரன்கள் அடித்து முதல் இடத்துல இருக்காப்புல. ரெண்டாவது இடத்துல விராட் கோலி 2682 ரன்களை அடித்து ரெண்டாவது இடத்துல இருக்காப்புல. மூணாவது இடத்துல தல MS தோனி 2352 ரன்கள் அடித்து மூணாவது இடத்துல தல MS தோனி இருக்காப்புல. இப்போ இந்த தொடரில் 157 ரன்கள் அடித்ததன் மூலம் 2021 ரன்கள் எடுத்து 4வது இடத்தை ரோஹித் சர்மா பிடிச்சிருக்காப்புல. இது ஒரு மகத்தான சாதனையாக பார்க்கப்படுது. ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா, இப்போ இந்த தொடரில் அடித்த சிக்ஸர்கள் மூலம் சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடித்த பட்டியலில் 2வது இடத்துல கெயில் இருக்காப்புல. 331 சிக்ஸர்கள் அடித்து கெயில் 2வது இடத்துல இருக்காப்புல. அந்த சாதனையை ரோஹித் சர்மா சமன்படுத்தி 2வது இடத்த ஷேர் பண்ணியிருக்காப்புல. இதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு நாள் போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடித்த பட்டியலில் முதல் இடத்துல சாகித் அஃப்ரிடி 351 சிக்ஸர்கள் அடித்து முதல் இடத்துல இருக்காப்புல. இப்போ இந்த 2வது இடத்துல தான் கெயிலும் ரோஹித் சர்மாவும் 331 சிக்ஸர்கள் அடித்து 2வது இடத்துல பிடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த இடங்களில் ஜெயசூர்யா 270 சிக்ஸர்கள் அடித்து 4வது இடத்துலையும், 5வது இடத்துல MS தோனி 229 சிக்ஸர்கள் அடித்து 5வது இடத்துலையும் MS தோனி இருக்காப்புல. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்ஸர்கள் பட்டியலில் இருக்கிற மற்ற எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ரோஹித் சர்மாவை தவிர. அதனால் ரோஹித் சர்மாவுக்கு இந்த சாகித் அஃப்ரிடி அடித்த 351 சிக்ஸர்களை முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இன்னமும் அவர் ஒரு நாள் போட்டியில் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக சாம்பியன்ஸ் டிராஃபி வருது. ஒரு போட்டிக்கு மனுஷன் 5 சிக்ஸர் 6 சிக்ஸர் அடிக்கான். இன்னொரு 4 ஒரு நாள் போட்டியை ஆடினாலே இந்த சாகித் அஃப்ரிடியோட அதிக சிக்ஸர்களை முறியடித்து முதலிடத்துக்கு வந்து ஒரு உலக சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரோஹித் சர்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, மோசமான சாதனை சொன்னோமே, அது என்னன்னு பார்த்தா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு நாள் தொடரை இழந்த 3வது கேப்டன் அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனைக்கு உள்ளாயிருக்காப்புல ரோஹித் சர்மா. இதில் முதல் கேப்டன் யாருன்னு பார்த்தா 1993 கேப்டன் முகமது அசாருதீன் தலைமையில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக முதல் முறையாக ஒரு நாள் தொடரை இழக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேப்டன் முகமது அசாருதீன் 1993. அதுக்கடுத்து 1997 சச்சின் டெண்டுல்கர் கேப்டன். சச்சின் டெண்டுல்கர் தலைமையில் ஒரு நாள் சீரியஸை ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இழக்கிறாங்க 2வது கேப்டன் சச்சின் டெண்டுல்கர். அதுக்கு அடுத்ததாக 24 வருடங்கள் கழித்து 27 வருஷங்கள் கழித்து 97க்கு பிறகு 2024 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு நாள் தொடரை இழந்த ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனையை ரோஹித் சர்மா படைச்சிருக்கிறாப்புல. 3வது கேப்டன் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாப்புல. முதல் 2ம் மெகா சாதனைகள், சந்தோஷப்படுற மாதிரி இருந்துச்சு. இந்த 3வது சாதனை கொஞ்சமே நம்மளை வருத்தம் அடையக்கூடிய சாதனை தான். அடுத்ததாக சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு விளையாட இந்திய அணி தயாராகிட்டு இருக்காங்க. இடையில் அவங்களுக்கு ஒரு 42 நாட்கள் எந்த போட்டியும் இல்லாமல் ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்கு பிறகு பங்களாதேஷ், இங்கிலாந்து கூட விளையாடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சாம்பியன்ஸ் டிராஃபி. ஒவ்வொன்றா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.